கவனித்தல் அப்படின்ற அந்த தன்மைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. இத சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மைன்னு பொருள். எது உண்மைன்னு பார்த்தா இருத்தல், இருப்பது. சித் அப்படின்னா கான்சியஸ்னஸ், கவனித்தல். அப்ப கவனம் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த மனதின் எண்ணங்கள் பின்னாடி எங்கேயோ இருக்கும். அப்போ உடல் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது, கை கால் எல்லாமே வேற வழி இல்ல, அங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கு. ஆனா நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய மனமும் எங்கேயோ பறந்துகிட்டு. இப்ப கீழே விழுந்துட்டாங்கன்னா, ஏப்பா பார்த்து வந்திருக்கலாம்ல அப்படின்னா, ஐயோ அங்க கல் இருந்ததை நான் கவனிக்கலைங்க, வேற எங்கேயோ எதையோ யோசிச்சு மனம் எங்கேயோ போயிருந்திருக்கு, நம்ம கவனம் அந்த மனம் பின்னாடி எங்கேயோ இருந்திருக்கு. சோ அட் பிரசன்ட் காலு முன்னாடி ஒரு கல்லு கடந்ததை கவனிக்கல. கவனிக்கக்கூடிய தன்மையை நம்ம அதிகப்படுத்தி வெறும் கவனிக்கும் ஒரு ஆற்றலாக நம்ம மாத்திக்கும் போது அடுத்த நிலைக்கு நம்ம உயர்வோம். அதுதான் ஆனந்தம். சரி, இதுக்கும் மனதிற்கும் என்ன சம்பந்தம்? மனம் இருந்தால், இந்த உடல் இருந்தால்தான் இந்த 3 உண்மைகளையும் நம்ம உணர முடியும். இந்த 3 உண்மைகளையும் நம்ம அடைய முடியும். நான் ஏன் இதை அடையணும், எனக்கு என்ன இது தேவையா அப்படின்னு தோணலாம். இப்ப ஆத்மா அப்படின்ற வார்த்தை, ஜீவன் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். உயிரும் உடலும் உள்ளது எல்லாமே ஜீவன். விலங்குகள், நாய், சிங்கம், புலி, இந்த மாதிரி விலங்குகள் ஜீவன். அதுக்கு உடலும் இருக்கு, உயிரும் இருக்கு, அதனால அது ஜீவன். இதுக்கு அடுத்த நிலை சிந்திக்கும் ஆற்றல். அது இருந்ததுன்னா அது ஆத்மா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, நம்மளும் இருக்கோம். நேத்தும் அந்த பொருள் இருந்துச்சு, இன்னைக்கும் அது இருக்கு. நேத்தும் நம்ம அந்த வீட்டுல இருந்தோம், இன்னைக்கும் நம்ம அந்த வீட்டுல தான் இருக்கோம். அப்ப நமக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சிந்தனை மட்டும்தான் நமக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த சிந்தனையை கவனிக்கும் ஆற்றலை தனியாக பிரித்து, சிந்தனை வேறு, நான் வேறு, அதை கவனிப்பதுதான் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் அதிகமாகும் போது வளர்ச்சி அடைதல் நமக்குள்ள ஆகுது. பூ இருக்குன்னா அது இருக்கிற இடத்துல அதனுடைய மனம் சுத்தி இருக்கும் அந்த அறையில. அது போல மனதினுடைய தன்மை என்னன்னா, இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இதுல இருந்து வாசனைகள் வரும். அந்த வாசனை தான் மனம். நல்ல வாசனை, கெட்ட வாசனை இருக்கு. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கருணையும் அன்பும் நமக்கு அதிகமாகும். இதெல்லாம் நல்ல வாசனைகள், அதாவது நல்ல சிந்தனையை கொண்ட மனம். ஆனா அந்த மனம் நான் கிடையாது, அதுல உறுதியா இருக்கணும். அது நல்ல மனமா இருந்தாலும் சரி, கெட்ட மனமாக இருந்தாலும் சரி, அது நான் இல்லைன்றதுல கவனமா இருக்கு. அப்ப என்னுடைய கவனிக்கும் தன்மையை நான் எப்படி அதிகப்படுத்திக்கிறது? இதுக்கு ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதமான கருவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. புத்தாவுடையது, நீ உன் மனம் பின்னாடி எண்ணங்களை கவனிச்சனா அது நான் கிடையாதுன்னு நீ கவனிச்சனா அது எப்படியாவது உன் கவனத்தை கவர்ந்து அது பக்கம் இழுத்துட்டு போயிடும். அதனால நீ உன் மூச்சை கவனின்ற. ஏன்னா உனக்கும் இந்த மொமெண்ட்டுக்கும் இயற்கையோடு இருக்கக்கூடிய தொடர்பு இந்த மூச்சு. இந்த உலகத்துல சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் நம்ம அகற்றிட்டோம்னா இதுக்குள்ள உயிர் தங்க முடியாது. அப்போ இந்த இயற்கைக்கும் இந்த உடலில் உயிர் தங்கி இருக்கிறதுக்கும் ஆதாரமாக இருக்கிற இந்த மூச்சு கவனிக்கிற பயிற்சியின் மூலமாக கவனிக்கும் தன்மையை நமக்குள்ள நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வரலாம். தவங்கள், தியானங்கள் மூலமாக நம்மளுடைய மனம் நமக்கு ஒரு செல்ல பிராணி மாதிரி ஆயிடும். நல்ல சிந்தனையோட நம்ம சொல்றதை கேட்டுட்டு அது நமக்கு ரொம்ப பெட்டாயிடும். ஆனா நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கணும், எந்த ஒரு பெட், எந்த ஒரு செல்ல பிராணிக்கும் ஆயுள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் அது இருக்கும். இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கும் போதே இந்த மனதை கொண்டு நம்ம அடைய வேண்டிய எல்லையை, அடைய வேண்டிய உச்சத்தை நம்ம அடைஞ்சிடணும். அதுக்கான பாதை நம்மளுடைய கவனிக்கும் தன்மையை அதிகப்படுத்துது. இங்க பேசுறோம், இது புத்தகத்துல படிச்சு அதுல உள்ள நாலேஜ மட்டும் இங்க பேசுறோமா, இல்ல அது அனுபவத்துல இருக்கிறனால இங்க அதை பத்தி பேசுறோமா அப்படின்னு 2 கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அனுபவத்துல இல்லாம ஒரு விஷயத்தை அடிச்சு ஆதாரமாக சொல்லுவதற்கு ஒரு உயிருக்கு இந்த இயற்கை எப்ப வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னா, உண்மையான அந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பு. பகலெல்லாம் எனக்குள்ள எழக்கூடிய எண்ணங்களை நான் இல்லை அது அப்படின்னு விலகி இருந்து கவனிக்க கவனிக்க கவனிக்கும் தன்மை அதிகமாக ஆரம்பிச்சு, எண்ணங்களாக ஆற்றல் செலவாகாம எப்பவுமே மனம் ஒரு அமைதி நிலையில இருந்தது. இப்ப இரவு தூங்க போகும்போது உடல் ஓய்வுக்குள்ள போகுது, மனதின் எண்ணங்களும் ஓய்வு எடுத்துக்குது. ஆனா அந்த கவனிக்கும் தன்மை மட்டும் அது அப்படியே. இப்போ எந்த ஒரு காட்சியை பார்க்கணும்னாலும் அதுக்கு கண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. கண் மூடி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தூக்கத்துல வந்த கனவுகளை எந்த கண்களால நம்ம பாக்குறோம்? மனக்கண்ணு சொல்லக்கூடாது, இந்த சாட்சி பாவம் இருக்கு பாருங்க. சொல்லுவாங்களே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு சொல்லுவாங்களே, இந்த சாட்சி பாவம், கவனித்தலை சாட்சி பாவம்னு கூட சொல்லலாம்.
பகவான் ரமண மகரிஷி கிட்ட சிவபிரகாசம் பிள்ளை அப்படின்ற ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கனவிற்கும் நினைவிற்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ரமணருடைய பதில் என்னன்னா, கனவிற்கும் நினைவிற்கும் வித்தியாசமே இல்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சில செகண்ட்ஸ் மனம் வேலை செய்தா அது கனவு. நீ முழிச்சதுக்கு அப்புறம் உன் மனம் எப்பவுமே வேலை செய்துகிட்டு இருக்கு, இது நனவு. இது ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றாரு. கனவுல இருக்கும் போது இந்த மனம் தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ள நம்ம உடல் மாதிரியே ஒரு உடலை கற்பனை செய்துக்கிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே தன்னுடைய எண்ணங்களை செயலாக மாற்றிக்கொள்ள இந்த உடலையே அது பயன்படுத்திக்குது. இதுதான் கனவிற்கும் நனவிற்கும் உள்ள வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. இந்த மனம்ன்றது என்னன்னே புரியல, இதனுடைய தன்மை இதுதான் அப்படின்றது நமக்கு தெரியல. நேத்து ஒண்ணு பேசுது, இன்னைக்கு ஒண்ணு பேசுது, நாளைக்கு ஒண்ணு நமக்குள்ள அது பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா இத நான் நினைச்சு காலம் ஃபுல்லா இந்த உடலின் முழு ஆற்றலையும் அது கையில ஒப்படைச்சிடுறோம் பாருங்க, இது மிகப்பெரிய அறியாமை. இந்த மனதிற்கும் இந்த உடலுக்கும் நடுவுல கவனித்தல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாவம் நமக்குள்ள வரணும். நான் முன்னையே சொன்ன, நம்மளுடைய மனம் அதுக்கு விருப்பம் இல்லாத தன்னுடைய கருத்துக்கு உடன்படாத விஷயங்கள் முன்னாடி யாராவது உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அது அங்க இருக்காது, வேற எங்கேயாவது போயிடும். இந்த அறியாமையிலிருந்து நம்ம விடுபடணும். இந்த கவனிக்கும் தன்மை எண்ணங்கள் பின்னாடி எதிர்காலத்துக்கு போயிடுச்சா, இல்ல இந்த நிமிஷம் நம்ம முன்னாடி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அது கூடவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, பிரிச்சு பார்க்கணும். இததான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடல் ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, இதுக்குள்ள உயர்ந்த சூக்ஷ்மமான ஒரு சக்தி இருக்கிறதுனால அது சாட்சி பாவமா இருக்கு, இந்த மனதின் எண்ணங்களை கவனிக்குது. ஆனா கவனம் சிதறி மனதின் எண்ணங்களோட நம்ம பின்னாடி போய் மனதின் எண்ணங்கள்ல மாட்டிக்கும் போது இந்த கவனிக்கும் தன்மை உயிர் ஆற்றல்ல இருந்து விலகி அந்த ஆற்றலை செலவழிக்கும் மனமாக மாறிடும். இப்போ கவனிக்கும் தன்மை அதிகமாக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, கடலினுடைய எட்ஜில் பார்த்தீங்கன்னா அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா ஆழ்கடல் ரொம்ப அமைதியா இருக்கும். அப்ப இந்த எண்ணங்கள் கூட போராடிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒவ்வொரு அலையும் நம்மளை தூக்கி தூக்கி வீசும், வெளியே கொண்டு போய் போடும். அங்க சிக்கிக்குவோம் நம்ம. ஒரு எண்ணம் எழுதா, கவனிங்க, இது கடந்த காலமா எதிர்காலமா, அந்த எண்ணம் காணாம போயிடும். ஒரு எண்ணம் எழுது, அது கூட நீங்க பேசுறீங்க இல்ல அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆனீங்கன்னா அது அப்புறம் ஒரு 10 எண்ணங்களை குத்தி போடும் அது சார்ந்து. அதே ஒரு எண்ணம் எழுது, அதை கவனிக்கும் போது என்ன ஆயிடும்னா அது காணாம போகும். நம்மளுடைய கவனித்தல்ன்றது ஒரு தீபம் மாதிரி, ஒரு டார்ச் லைட் மாதிரி. இந்த மனம் என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான கருவி. அதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம படிச்சு வந்த பள்ளிக்கூடங்கள்ல அதை பத்தின விஷயங்கள் இல்லாம போயிடுச்சு. கல்லூரி வந்தோம், அங்கேயும் கிடையாது. நம்மளுடைய பேரண்ட்ஸ் இது எங்கேயுமே அதை பத்தின விளக்கங்கள் நமக்கு கொடுக்குற அளவுக்கு அதை தேடி அதை உணர்ந்து யாருமே இல்லாத மாதிரி ஒரு நிர்கதியான நிலையில நம்ம இன்னைக்கு சமுதாயம், இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில, இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை ஏதோ கேட்டோன்னு இல்லாம, ஏதோ படிச்சோன்னு இல்லாம அனுபவபூர்வமா நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய மனம் என்ன அப்படின்ற பத்தின ஒரு தெளிவு நமக்கு வரும். இப்ப மனம் பத்தி முதல்ல ஒரு விஷயம், இது நமக்குள்ள நம்ம குரல்ல பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஏமாற்றம். நான் அப்படின்னு அதை நம்ம நினைச்சிட்டோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு நம்ம ஒரு அறியாமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்து தவத்துல உட்காரலாம் அப்படின்ற முடிவை நேத்து 11 மணிக்கு நம்ம மனதிற்குள்ள நம்ம குரலுக்குள்ளேயே நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க கேட்டது யாரு? சொன்னது நான்னா, கேட்டது யாரு? நம்ம கேட்பவன் கிட்டதானே சொல்லியிருக்கோம். அப்ப அந்த கேட்டவன் யார்? கேட்டவன் உண்மையில் அந்த நானா, அல்லது சொன்ன அந்த மனம் நானா? நம்மளுடைய மனம் தன்னுடைய கருத்துக்கு ஏற்ற, தன்னுடைய நம்பிக்கைக்கு ஒத்து போகக்கூடிய விஷயங்களை மட்டுமே தனக்குள்ள போகிறதுக்கு அனுமதிக்கும். இப்ப புதுசா ஒருத்தங்களுடைய விஷயங்களை நம்ம கேட்கும் போது நம்மளுடைய மனம் நம்ம ஏற்கனவே நாலேஜ்ல என்ன சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த தத்துவங்களோட எதிரில இருக்கிறவங்க பேசுறது ஒத்து போகுதா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். தன் கருத்துக்கும் தன் நம்பிக்கைக்கும் ஒத்து போறத மட்டும் உள்ள போக விடுது. இது இப்ப 100%த்துல 98% விஷயங்கள், ஞானத்தை நமக்குள்ள போக விடாம இந்த மனம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கு. இதுக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்தது? இதை நான் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களோ,
இந்த அறியாமையினாலதான் நம்ம மனதிற்கு அந்த அதிகாரம் வருது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு 1/2 hour தனியா உட்காருங்க. உங்க மனதுல என்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுது அப்படின்னு உங்களால கவனிக்க முடியுதான்னு பாருங்க. கண்மூடி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் போன்ல உங்களுக்கே நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. என்னன்னா, உங்களுக்கு என்ன எண்ணம் எழுதோ அதை அப்படியே வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. நீங்களா யோசிக்க வேணாம். தலைக்கு மேல மேகங்கள் ஒன்னொன்னா பாஸ் ஆகுற மாதிரி நீங்க சும்மா கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு எண்ணமா அந்த மனதுல இருந்து எழுந்து மறையும். அதை நீங்க உங்களுக்கு நீங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் அமைச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நோட்ல பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 20 நிமிஷமோ அல்லது 15 நிமிஷமோ நோட் பண்ணுங்க. அப்புறம் அதை அப்படியே எடுத்து வச்சிடுங்க. உங்களுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு வந்து உட்காந்து ஹெட்போன்ல அந்த விஷயங்களை நீங்க கேளுங்க. அல்லது நோட்ல எழுதினீங்கன்னா அது என்ன அப்படின்றத படிச்சு பாருங்க. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் தொடர்பே இருக்காது. கடந்த காலம் சார்ந்தது எதுன்னு ஒரு பக்கம் லிஸ்ட் போடுங்க, எதிர்காலம் சார்ந்தது எதுன்னு லிஸ்ட் போடுங்க. நம்ம நோட் பண்ண விஷயங்கள் இந்த 2 காலத்திற்குள்ள மட்டும்தான் அடங்கும். அப்ப நிகழ்காலத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லையா, நிகழ்காலத்தை பத்தி என் மனதுல எதுவுமே எழவே இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நிகழ்காலத்தில் நமது ஆற்றல் மனதின் எண்ணங்களை கவனித்து கொண்டிருந்தது. இப்ப நிகழ்காலத்துல அங்க நிகழ்ந்த சம்பவம் என்னன்னா கவனித்தல். அங்க எண்ணமே எழறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய முழு ஆற்றலும் இந்த கவனித்தல்ல முழுமையா ஈடுபட்டிருந்ததுனால நிகழ்காலம் சார்ந்த எந்த சம்பவங்களும் அங்கே எண்ணமாக எழுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஒருத்தன் பள்ளத்துல விழுந்துட்டான், அந்த இடம் இருட்டா இருக்கு, அப்படியே கையால தடவி பார்த்தான். அவன் கையில ஒரு மேட்ச் பாக்ஸ் கிடைக்குது, அதை எடுத்து அவன் கொளுத்தி பாக்குறான். அதுல இருந்து அவனுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வருது. அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஏணி ஒண்ணு இருந்தது. அந்த ஏணியுடைய ஒவ்வொரு குச்சியா உடைச்சு 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 குவியலா போட்டு அந்த தீக்குச்சியை கொளுத்தி அதுல போட்டு அந்த இருட்டுல கொஞ்ச நேரம் வெளிச்சம், கொஞ்ச நேரம் அவன் குளிர் காஞ்சான், பயம் இல்லாம இருந்து. யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய முட்டாளான ஒரு வேலை. அட்லீஸ்ட் மேல வாய்ப்பு இருக்கானாவது முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஏணியினுடைய உட்டு அவனுக்கு எரிச்சா கொஞ்ச நேரம் வெளிச்சம் கிடைக்கும்னு அவன் அந்த அறியாமையில அதை வேஸ்ட் பண்ணிட்டான். அந்த ஏணி நம்மளுடைய மனம். இந்த எண்ணங்களை நான் இல்லை அப்படின்னு கவனிக்க கவனிக்க சுத்தி நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்ம பயணிப்பதற்கான அனுபவத்தை இந்த இருப்பு நிலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுலயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓ சரி, நம்ம சரியான பாதையில தான் நம்ம பயணிக்கிறோம், சரியான பாதையில தான் நம்ம நகர்த்தப்பட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு அனுபவபூர்வமா தெரியும். இந்த மனதை வளமான மனமாக, நல்ல சிந்தனை உள்ள மனமாக வைத்துக்கிட்டா வாழ்க்கை அமைதியா இருக்கும். இந்த செல்ல பிராணியுடைய ஆயுள் முடிஞ்ச மாதிரி இந்த மனதினுடைய ஆயுளும் இந்த உடலோடு சேர்ந்து முடிஞ்சிரும். ஆனா இந்த வாழ்க்கையும் இந்த மனதையும் எதை நோக்கி நம்ம நகர்த்தி உபயோகப்படுத்திக்க போறோம். அப்பதான் இந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்கும். அந்த மனதை நம்ம வளப்படுத்தியதற்கான பயனையும் நம்ம முழுமையா அடைய முடியும். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு நமக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. இது அறிவு. நம்ம பெருசானோன்னதான் தெரிஞ்சது சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. இப்ப பகுத்தறிவின் மூலமாக நம்ம அதை உணர்ந்தோம். இப்ப இது ஞானம். எதை மாற்ற முடியாதோ, எந்த ஒரு கருத்திற்கு எதிராக யாருமே வாதம் செய்ய முடியாதோ அது ஞானம். இப்ப மனம் பற்றின அறிவை வளர்க்கதை விட மனம் பற்றின ஞானத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும். இதுக்கு நான் நிறைய போய் தேடி படிக்கணுமா, நிறைய புத்தகங்கள் வாசிக்கணுமா, நிறைய மகான்களை தேடி போகணுமா, அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுடைய மனதில் எண்ணங்களின் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கும் போது இந்த மனம் என்ன அப்படின்ற அந்த ஞானம் நமக்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு தடவை ரமண மகரிஷிக்கு ஒரு சீடர், எப்பவுமே அவர் கூடவே இருக்கிறவரு, அவர் கேட்கிறாரு, நான் நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணும்போது ரமணாசிரமம்ல ரமணர் கூடவே இருந்து வந்திருக்கீங்கல்ல, இந்த தத்துவத்துக்கு விளக்கம் சொல்லுங்க, வேதத்துல அங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கே அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பகவான். நான் போய் எங்கேயாவது வேதம் கத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரமண மகரிஷியுடைய பதில் என்னன்னா, நீ யார் என்ற பேருண்மையை நீ உணர்ந்து கொள், அதற்குள் எல்லா வேதங்களும் அடக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு புது சிந்தனை, புது விஷயம் சொல்லியிருக்காங்களா, அனலைஸ் பண்ணுவோம், நமக்குள்ள போய் இது பார்ப்போம் அப்படின்ற அந்த பயிற்சிக்குள்ள அதை நீங்க உட்படுத்தி பாருங்க. ஒரு மிகப்பெரிய உதவி, நமக்கு நம்மளே செய்துக்கிற ஒரு மிகப்பெரிய உதவி இது.